ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு பி ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிள் இன் யர் 20s. யுவர் 20s ஆர் த பெஸ்ட் டைம் டு செட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர். இஃப் யூ ஸ்டார்ட் நோ, யூ கேன் அவாய்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் லேட்டர் அண்ட் அச்சீவ் அ லாங் டேர்ம் கோல். ஐ நோ many of them இப்போ தான் நீங்கள் உங்கள் கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட சேலரி உங்கள் எக்ஸ்பென்ஸ்க்கே இங்கே சரியாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸை பற்றி நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க. பட் எ ஸ்மால் சேஞ்சஸ் கேன் லீட் டு பிக் ரிவார்ட்ஸ் இன் ஃப்யூச்சர். ஸோ ஃபர்தர் நோ மோர் டிலே, லெட்ஸ் ஜம்ப் ஆன் இன்டு டாபிக். ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஒய். ஏன் நம்ம உங்கள் 20ஸ்லேயே ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்? Your 20s are the decades of building wealth, whether it comes to health, wealth or career. When it comes to money, being responsible now will gives you freedom to enjoy your life without any unnecessary stress. இன்றைக்கி நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்து நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனும் will shape your future financial health. Also, you can avoid your debt trap. தேவையில்லாத unnecessary கடன், EMIs, then loans, அதுலேருந்து நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க. தென் இஃப் யூ ஸ்டார்ட் ஏர்லி, யூ கேன் கெட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங். ஸ்டெப் 1, செட் அ சிம்பிள் பட்ஜெட். ஒரு 2 days பேக் என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான். ஸோ அன்றைக்கி டேட்டு வந்து 16 17. ஸோ அவனோட சேலரி வந்து 80,000. அன்றைக்கி கால் பண்ணும்போது சொல்கிறான், என் அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 தான் இருக்குது, ரிமைனிங் 70,000 எப்படி போச்சுன்னே தெரிலன்னு. ஸோ இங்கே கீ ஹைலைட் என்னென்னா, அந்த 70,000 எங்கே போச்சுனே தெரிலங்கிறான். ஸோ நோ மேட்டர் ஹவு மச் யூ ஏர்ன், உங்கள் மணி எங்கே போகுதுன்னு தெரிலனா நீங்கள் உங்கள் சேலரியோட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வருது அந்த டே ஒன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியை 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 50% ஆஃப் யுவர் சேலரி கோஸ் டு யுவர் பேசிக்ஸ், உங்களோட அன்றாட தேவைகள். தென் 30% உங்களோட வாண்ட்ஸ், தென் 20% உங்களோட சேவிங்ஸ். ஸோ இப்படி 3ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, பில்ட் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எதிர்பாராத செலவுகள் நமக்கு எப்போ வேணால் வரலாம். ஸோ நம்ம அதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஹாவ் அட்லீஸ்ட் 3 to 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ் ஆஸ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். திஸ் வில் சேவ் யூ ஃப்ரம் borrowing. ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மேலே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். Step 3, start investing early. Even if you don't earn more, start investing small amount regularly. இப்போ நீங்கள் 15,000 நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா அந்த 15,000ல் 20% சேவிங்ஸ்னு சொல்லி தனியாக அலோகேட் பண்ணுங்கள். ஸோ அந்த 20%ங்கிறது ஒரு 3,000 வரும். ஸோ அந்த 3,000 1,500 நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ, ரிமைனிங் 1,500 நீங்கள் வந்து ஒரு கோல்டு பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இங்கே கீ என்னன்னா, ஸ்டார்ட் ஏர்லி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் காம்பவுண்டிங். ஸ்டெப் 4, அவாய்ட் அன்னெசரி இஎம்ஐஸ் அண்ட் லோன். நான் இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க மொபைல் ஃபோன் இல்லாட்டி லேப்டாப் இல்லை பைக் இதெல்லாமே ஒன்று இஎம்ஐயில் வாங்குவாங்க, இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு கடன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கடன் சுமையில் கொண்டு வரும். ஸோ இதை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பில்டிங் எ ஹேபிட் டு சேவ் மணி டு பர்ச்சேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் கொஞ்சமாக மணி சேவ் பண்ணி அந்த மணிலேருந்து இந்த மொபைல் இல்லை லேப்டாப் இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, இட் கிவ்ஸ் யூ டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிள். ஸ்டெப் 5, ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங். இன்வெஸ்ட் சம் டைம் இன் லேர்னிங் பர்சனல் ஃபினான்ஸ். நீங்கள் புக்ஸ் படிக்கலாம், இல்லைனா பாட்காஸ்ட் கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் லைவ் வெபினார்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். Yes, I have a WhatsApp VIP group where I am sharing more insights about personal finance. Also, I am conducting weekly webinar. கீழே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ குவிக்காக ஜாயின் பண்ணுங்கள். We have very limited members. The more you know about managing money, the better decision you make. Being financially responsible in your 20s, it doesn't mean you can't enjoy your life. It just means you are being smart about your money. Till now, what you see is just a knowledge. இது எப்போ உங்களுக்கு 100% வேல்யூ தரணும்னா, the moment you take action. Small changes will lead to big difference. So start, take action today. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த அந்த 5 ஸ்டெப்பில் இன்றைக்கி எந்த ஸ்டெப் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஐ ஜஸ்ட் லவ் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். ஸ்டே டியூன். அண்டில் தென், பை.